ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே நோஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தோசை மாவு கடைசியாக கொஞ்சமாக இருக்கும்பொழுது எல்லாருக்குமே தோசையை ஊற்றுறதுக்கு மாவு பத்தாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன மாதிரி டிப் ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு தான் எனக்கு கடைசியாக தோசை மாவு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 தோசை தான் ஊற்ற முடியும். இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பத்தாது. அதனால் நான் முந்தின நாள் நைட்டே கொண்டைக்கடலை ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிட்ட பிறகு இதோடு நம்ம ஒரு சில பொருட்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது என்னென்னா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சோம்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் கொத்தமல்லி புதினா இலைகளை கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம். அதுவுமே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொண்டைக்கடலை ஊற வச்ச தண்ணி கூட நம்ம இதில் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வைத்திருக்க மாவையும் இதோடு சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு கிடச்சிருந்தா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். இதுவே கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் இந்த தோசை அந்தளவு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது உங்ககிட்ட கடைசியாக கொஞ்சமாக தோசை மாவு இருக்கும்போது இந்த மாதிரி கொண்டைக்கடலை, அப்படி இல்லாட்டி பச்சை பயிறு, இல்லாட்டி 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இதெல்லாம் ஊற வச்சு நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படியும் இல்லாட்டி மீல் மேக்கர்லாம் கூட நம்ம ஊற வச்சு அரைச்சி தோசை மாவோடு சேர்த்து நம்ம தோசை சுடலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக மாவு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பருப்பை ஊற வச்சு தோசை சுட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். தோசை ஊற்றி ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு மேலோட்டமாக நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணுன்ட்டு இல்லை. அதே சமயம் தோசையும் நமக்கு நல்லா தின்னாக கிடைக்கும். இப்போ இது நல்லா வெந்துட்ட பிறகு இந்த தோசையை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கொண்டைக்கடலை தோசை சூப்பராக நல்லா மொறுன்னு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசையோடு நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச சட்னியை வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். இனிமேல் உங்கள் வீட்டில் தோசை மாவு குறைவாக இருந்ததுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.